பெண் குழந்தைக்கு தைரியத்தை சொல்லி தருங்க. எப்பவுமே பெண் குழந்தைக்கு சொல்கிறேன், உங்கள் அத்துணை பேருக்குமான பேச்சு இது. மனசு கஷ்டப்படுதா, கண்கள்ல இருந்து கொண்டு வராத கண்ணீரை நெத்தியிலிருந்து கொண்டு வா. பெண்ணுக்கு தேவைப்படுகின்ற மிகப்பெரிய விஷயம் எது என்று சொன்னால் சுயமரியாதை மட்டும்தான் பெண்ணுக்கு தேவையே தவிர நீங்கள் வாங்கி கொடுக்கின்ற எந்த வசதியான விஷயங்களும் பெண்ணை சந்தோஷப்படுத்திவிட முடியாது என்பதனை ஆண்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். சுயமரியாதை என்பது என்னன்னு தெரியலையப்பா, சொல்லிக் கொடு. சுயமரியாதை என்பது என்ன தெரியுமா? என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவது மட்டும் தந்தை பெரியார் சொன்ன சுயமரியாதை கிடையாது. தந்தை பெரியார் சொன்ன சுயமரியாதை எது தெரியுமா? நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று எவன் ஒருவன் சொல்கிறானோ அவன் சுயமரியாதைக்காரனாக இருக்கிறான். எனக்கு முன்னால் வந்து நிற்கக்கூடிய ஆண் நான் உன்னை விட உயர்ந்தவன் இல்லை என்ற நினைப்பில் நிற்கிறான் என்றால் அவன் எனக்கு சுயமரியாதையை தந்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஆண்களை நான் சந்திப்பதே இல்லையே. பெரிய கொம்பு கதை ஆண் எழுதுங்க, பெண் கொம்பு இருக்குது, ஆனா சாஞ்சி குட்டி, அது நெடில் குறி. பெண்ணுக்கான சுயமரியாதை அவள் உடல், அவள் உள்ளுணர்வு, அவள் உயிரியல் தன்மை வேறு என்பதனை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்ப சமீபத்தில் ஒரு வெளிநாடு போயிருந்தேங்க, 2 நாளைக்கு முன்னாடி. செக்யூரிட்டியில போற, இதெல்லாம் பெண்கள் கவனிச்சுக்கோங்க. செக்யூரிட்டிக்கு போறீங்க, போக முடியலையா, பொம்பளைங்க கியூ, இந்த பொருட்களை சுமந்துகிட்டு இந்த கையில ஒரு பேக வச்சிருக்கிறாங்க. பெத்த அம்மா அப்பா தவிர்த்து எல்லாம் இருக்கும். ஆண்கள் கிட்ட ஏதாவது பை இருக்காங்க, அவர்களை போல் எப்பொழுது நாம் விட்டு விடுதலை ஆகும்? அப்படின்னா அவங்களுக்கு பேக்கெட் இருக்குது, முன்னால ஒரு பேக்கெட்டுங்க, அவங்களுக்கு பேண்ட்ல முன்னால 2 பேக்கெட், பின்னால 5 பேக்கெட். நானும் பேக்கெட்டை வச்ச மேடம், ஒரு நாளைக்கு அந்த பேக்கெட்டு சாரி கட்டினா ஒரு பக்கத்துல வருது, 1 மாசம் கழிச்சு பார்த்தா வேற பக்கத்துக்கு. எங்கள் உடல்நிலை அப்படி. பிளவுஸ் போட்டா காலையில டிபி மிஷின் மாட்டின மாதிரியே இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் பிரிச்சு தச்சு போய் கையெழுத்து போடுறதுக்குள்ள லேட் எல்லாம் போயிடுது. அவ்வளவு பிரச்சனைங்க உடம்புல பெண்ணுக்கு. ஆண்கள் மாதிரி இல்ல, சும்மா இருக்கணும். எதுக்கு இருக்கணும்? சூப்பா இருக்கணும். எதுக்கு இருக்கணும்? ஆரோக்கியமா இருன்னு சொல்லி பழகு, புத்திசாலியாக இரு என்று சொல்லி பழகு. ஆரோக்கியம் தான் முக்கியம். பெண்களுக்கு சொல்லுகிறேன், நம்மை விரும்புகின்ற நம் குடும்பத்திற்கு நாம் செய்யக்கூடிய அதி முக்கியமான பரிசு, அதி முக்கியமான வரம், நாம் கொடுக்கக்கூடிய வரம் நம் ஆரோக்கியம் மட்டும்தான். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதிசயங்களை நிகழ்த்திவிட முடியும். ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வதே பெரிய குற்ற உணர்வாக இந்த சமூகம் திணித்திருக்கிறது. தன்னைத்தானே பார்த்துக் கொள்ளுகின்ற பெண் எவ்வளவு பெரிய வில்லியாக இருக்கிறார் இந்த சமூகத்தின் பார்வையில். தியாகம் செய்யக்கூடிய பெண் தான் எல்லோராலும் வசீகரிக்கப்படுகிறாள். தவறு. சுயமரியாதையை பேண வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் சில விஷயங்களில் இருந்து விட்டு விடுதலை பெற வேண்டும். பெண் என்பவள் மிகப்பெரிய சக்தியின் வடிவம். நான் இந்த பல நேரங்களில் சொல்றேன், இங்க இளம் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். என்னுடைய பேச்சை சில பேர் கேட்டு இருக்கலாம். இளம் பெண்களுக்கு சொல்றேன், பொது வாழ்க்கையில் வர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் கொண்டு சமூகத்திற்கு வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்கிறேன். நான் பெண்களை சாய்ப்பதற்கு என்று இந்த உலகத்தில் சில ஆயுதங்களை இந்தியாவில் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். வெளிநாடுகளில் இல்லைங்க. வெளிநாடுகளில் குழந்தைகள் தான் பிறக்கிறார்கள். நம் இந்தியாவில் தான் அவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கிறார்கள். இந்த வித்தியாசம் நமக்கு தான். வெளிநாட்டில எல்லாம் குழந்தைகள்லாம் குழந்தைங்க தான். நாம் தான் பல்வேறு விதமான கற்பிதங்களை போட்டு அந்த குழந்தைகளை வளர்க்கிறோம். நான் இதை சொன்னதுனால, இதை நான் மீட்டிங்ல சொன்னதுனால ஒரு அம்மா, ஒரு 65 வயசு அம்மா என்னை தேடி காலேஜ்க்கு ஓடி வந்து என்ன ஜஸ்ட் பார்த்துட்டு திரும்பி போயிடுச்சு. நான் ஓடி போய் கேட்டேன், என்ன எதுக்காக? இல்ல உங்க நேரில் பார்க்கணும்னு தோணுச்சு, பார்த்தேன். தேங்க்ஸ். என்ன உன் பேச்சு ஒண்ணு 3 வருஷத்துக்கு முன்னால கேட்டேன், இன்னைக்கு நான் வேறையா இருக்கிறேன். எனக்கு ஒரு வீடு இருந்துச்சு, 3 பொன் குழந்தைகள் எனக்கு எழுதி கொடுத்துட்டேன். அவங்க என்ன பாத்துக்குவாங்கன்னு நினைச்சேன், என்ன பாத்துக்கல, என்ன தெருவில் விட்டுட்டாங்க. நான் நல்லா தைப்பேன். 60 வயசுல என்ன பண்றது? 62 வயசு புருஷனும் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறமா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு சொல்லி சில ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு
நான் போய் அந்த 3 பேர்கிட்ட எழுதி கொடுத்த வீட்டை நான் திருப்பி வாங்கிக்கிட்டேன். இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்படி நான் திருப்பி வாங்கினதுக்கும் போய் அந்த சட்ட ஆலோசனை பெறுவதற்கும் உன்னுடைய ஒரு பேச்சுல ஒரு வரி காரணமா இருந்தது. நன்றி சொல்லலாம்னு பார்க்க வந்தேன்னு சொன்னாங்க. அது என்ன வரிங்கிறத சொல்லிடுறேன். எல்லாருக்கும் சாவு வரும் குழந்தைகள். எப்போ சாவு வரும்னு தெரியாதுங்கிறது தான் ட்ரிக். அது சாம மாற்றுறது. எப்போ சாவுன்னு தெரியாது. அவ்வளவு சீக்கிரம் சத்தக்கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருக்கிறாங்க நிறைய பேர். ஒரு விஷயம் சொல்றேன், நாம செத்து போயிடணும், நாம அவமானப்படணும்னு சுத்திட்டு இருப்போம் சில பேர். இந்த வார்த்தை தான் அந்த அம்மாவை கவர்ந்துச்சு. நாம செத்து போயிடணும்னு சுத்திட்டு இருக்கான் பாரு. சாவு எல்லாருக்கும் வரும். ஆனா அவன் முன்னால மட்டும் செத்துறாரு. அவன் முன்னால மட்டும் செத்துறக்கூடாது. ஒருத்தனுக்கு நாம கொடுக்கிற பதில் என்ன? ஒருத்தனுக்கோ ஒருத்திக்கோ நம் மனதையும் நம்முடைய மூளையையும் சிதைக்கக்கூடிய ஒருவனுக்கு நாம் தரக்கூடிய பதில் என்ன தெரியுமா? உன்னுடைய இந்த சிதைவு நடவடிக்கைகளால் சொல்லினால் நான் பாதிப்படையவே இல்லை என்ற ஒரு புன்னகை தான் அவர்களுக்கு நாம் தருகின்ற பதிலே தவிர பதிலுக்கு அவங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம். அதுலயே அவன் செத்துருவான். நான் பாதிக்கப்படவில்லை என்று சொன்னாலே போதுமானது. செத்தே போவான். அவன் நோக்கமே நம்மை பாதிப்பு அடைய வைப்பதுதான், நம் கவனத்தை ஈர்ப்பதுதான். ரொம்ப சூட்சமான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு போகிறேன். இன்று சொல்லாமல் அதை வேறு எப்ப எங்கே சொல்வது? நான் மலேசியால எல்ஐசி நிறுவனம், எல்ஐசி மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு பெரிய மாநாடு நடந்தது. கேங்டாக் என்ற ஒரு இடத்துல பெரிய ஒரு மலைக்கு மேல அப்படி பிரமாதமா நடத்தினாங்க. நான் கெஸ்ட் ஸ்பீக்கர், நான் போயிருக்கேன். அங்க ஒரு டெக்னிக்கல் செஷன் ஒண்ணு பார்த்தேன் குழந்தைகள். அந்த டெக்னிக்கல் செஷன் ஒரு ஆள் பிரமாதமா எடுத்திருந்தார். உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், வாழ்க்கையின் இறுதி மூச்சு இருக்கின்ற வரைக்கும் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கற்பது மட்டும்தான். கற்றுக்கொண்டே இரு. எதை வேண்டும்? நீ பாட்டு பாடுறியா? கத்துக்கிட்டு இரு. பாட்டுல நீ சயின்டிஸ்ட் ஆகணுமா? கத்துக்கிட்டே இரு. புகழ் வரும், பாராட்டு வரும். புகழுக்கும் பாராட்டுக்கும் யார் ஒருத்தி மயங்கி போகிறார்களோ அடுத்த இலக்கை அவர்கள் அடைவதே கிடையாது. புகழுக்கும் பாராட்டுக்கும் மயங்காமல் அதை ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கோ, அதை பொறுப்பாக எடுத்துக்கோ. Turn it as a responsibility. அதனால்தான் 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க 12th ஃபெயிலா போயிடுறாங்க சார். 12th நல்ல மார்க் வாங்குறவங்க, ஸ்டேட் மார்க் வாங்குறவங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல தோத்து போயிடுறாங்க. ஏன்னா கொண்டாடி தீத்துறது. கொண்டாடாத, வெற்றிகளை பொறுப்பாக்கிக் கொள். அந்த செஷன்ல ஒருத்தர் நடத்துறார் ஒரு விஷயம், என் மனசையும் புத்தியும் ரொம்ப பாதிப்படைஞ்சது. ஒரு புத்தகம் நான் படித்தேன். Why all the right women select a wrong person? ஏன் எல்லா விதமான நல்ல பெண்கள் தவறான மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள்? இப்படி ஒரு புக்குங்க. நீங்க பாருங்களேன், வாழ்க்கையில் ஜெயித்த பல பெண்களை பாருங்களேன், அவர்கள் தேர்ந்தெடுத்த உறவுகள் அவ்வளவு சிறப்பா இருக்கு. என்ன காரணம்னு அந்த புத்தகம் சொல்லிச்சு. அந்த ட்ரைனிங்ல நான் கத்துக்கிட்டேன். நமக்கு சொல்றது இல்லைங்க யாரோ. ஆண்களுக்கு தெரியாதுங்க. மாதவிடாய் வருவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால நமக்கு மூட் ஸ்விங் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன் நமக்கே தெரியாது. அந்த நேரத்தில் தான் தற்கொலைகள் நிறைய நடக்கின்றன என்று அறிவியல் சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு மூட் ஸ்விங் வருதுன்னு தெரிஞ்சாலே சரி, இன்னைக்கு தேதி என்ன, இன்னைக்கு மூட் ஸ்விங் இருக்குன்னா 3 days ஆமால என் டேட் அன்னைக்கு இருக்குல்ல, ஓகே நான் என்ன பண்ணிக்கலாம், என் இமோஷனல் எப்படி நான் காப்பாத்திக்கலாம், எப்படி யோகா அல்லது ஒரு டான்ஸ் இல்லைன்னா வேற ஏதேனும் கோபமான சூழலை தவிர்த்து கொண்டு, எரிச்சலான சூழலை தவிர்த்து கொண்டு நல்ல உணவுகள் சாப்பிட்டு நல்ல அழகா அந்த அழகியலான மனநிலையோட அந்த 3 நாட்களை கடத்திருக்கு. Why all the wrong people are surrounded to the right woman? Why? அந்த ஆண் எடுத்த அந்த ஒரு ட்ரைனிங்க மட்டும் சொல்லிடுறேன். அவன் விக்கிறதுக்கு சொல்றான், ஒரு ப்ராடக்ட விக்கிறதுக்கு இப்படிதான் விற்கணும்னு சொல்றான். அந்த முறைமையிலும் எனக்கு அறம் தெரியவில்லை. அவர் கிளிப்பிங் போட்டு காட்டலாம். இந்த கிளிப்பிங் அப்படியே சொல்ற, கேமரா ஆன் பண்ண, நீங்க யூடியூப்ல போனா இது கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு பெரிய நாகப்பாம்பு சுத்தி இப்படி உட்காந்துட்டு, அதுக்கு முன்னால ஒருத்தன் ஒரு 4-5 அடி தான் இருக்கிறான். ஷர்ட் இன்ஷர்ட் கூட பண்ணல, வெளியில போட்டிருக்கான், பேண்ட மடிச்சு இருக்கிறான், ஒரு கிராமத்தாள் மாதிரி இருக்கிறான். கிட்ட போறான், பாம்பு கிட்ட போறான், கிட்ட போயிட்டு உட்கார்ந்தான் பாருங்க.
மண்டி போட்டு உட்கார்ந்தான் சார். மண்டி போட்டு பாம்பு பக்கத்துல உட்காந்துட்டான். நான் பார்த்தேன், எந்த ஆளும் கிட்ட வந்தா பாம்பு சீண்டும்ல, அந்த பாம்பு மிரளுதுங்க. இவன் கிட்ட வரும்போது பாம்பு மிரளுது. என்ன பண்றான் இவன்? இது கண்டுபிடிக்கவே முடியலைங்க. நான் பார்த்துட்டே இருந்தேன், அப்படி மிரண்டுகிட்டே இருந்ததுங்க. இப்படி 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 மிரளுது. அவன் நேர கிட்ட வந்து அப்படி உட்கார்ந்தான். உட்கார்ந்து என்ன பண்ணா, அந்த பாம்புக்கு கிட்ட போறாங்க. இப்படி அந்த பாம்பு மிரளுதுங்க. கொத்தல, கிட்ட கூட வரல, மிரண்டுட்டு அப்படியே நிக்குதுங்க. அவன் கிட்ட வரானா, அவன் சைலண்ட் ஆயிடுச்சுங்க. கிட்ட வந்து அந்த தலை இப்படி இருக்குல்ல, இங்க ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போயிட்டான். எல்லாரும் கை தட்டினாங்க பாருங்க. அவன் சொன்னான், கிளைண்ட இப்படித்தான் வச்சிருக்கணும், பாலிசியை இப்படிதான் விற்கணும். நிறைய பேருக்கு இப்படிதான். நம்ம மயக்க நிலையில இருக்கும்போது தெளிவு வரத்துக்கு முன்னால எல்லா வேலையும் நடந்துருது. பெண்கள் ஜாக்கிரதை, உங்களுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு புரியறதுக்கு முன்னால யாருக்கெல்லாம் புரியப்படாதோ அவங்களுக்கெல்லாம் புரியுது. சொன்னேன்ல, why good people select the wrong person. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த பாம்பை முத்தம் கொடுத்ததுக்கான சூட்சுமம் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவன் என்ன பண்ணா, வந்து இப்படி நிக்கும் போதே இந்த 2 கால் கட்டவரையும் நகர்த்திட்டு இருந்தாங்க. இப்படி அத பாத்துச்சுங்க. அது 2 விஷயம் அரை நிரழுதுங்க. அது இதை பாக்குறதோ அதை பாக்குறதோ. அதுக்குள்ள அவன் கிட்ட வந்துட்டான். அதுக்குள்ள அவன் உட்கார்ந்துட்டு இந்த 2 விரல அசைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாம்பு அதை தான் பார்த்துட்டு. அதுக்குள்ளே அவன் முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். பெண்கள் இப்படித்தான் ஏமாறுகிறோம். நம் கவனம் வேறு எங்கோ இருக்கின்ற பொழுது நாம் வேறு எங்கோ தொற்று போகிறோம். குழந்தைகளே, நம்முடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய எதையிலும் கவனம் வையுங்கள். ஜோக்கா நம்மளை அவமானப்படுத்துற மாதிரி சில வார்த்தைகள் வரும். ஜோக்க நினைச்சு சிரிச்சிட்டீங்கன்னா அவமானம் என்பது வரலாறாகிவிடும். ஜோக்குக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த வன்மத்தை, அந்த ஆபாசத்தை கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வன்முறையின் மீது கவனம் வையுங்கள். இது யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன். பெண் தானே, 50 வருஷம் 40 வருஷம் 35 வருஷம் உழைச்சா ஒரு ஆணுக்கு என்ன நினைக்கிறானோ அந்த சீட் அவனுக்கு கிடைக்கும். ஆனால் எனக்கும் இதோ இந்த பெண்களுக்கும், உட்கார்ந்து இருக்கின்ற இந்த பெண்களுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய கால வரையறை எவ்வளவு தெரியுமா? உங்களை போல் 40-50 ஆண்டுகளில் நாங்கள் வரவில்லை. 8000 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு நாங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். பெண்களுக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை என்றாலும் குறுக்கீடு செய்யாமல் இருங்கள். இதுவே வேற யாராவது ஆண் பேச்சாளர் வந்தார்னு வச்சுக்கோங்க, அவர் வெறும் பேச்சாளர், நான் மட்டும் பெண் பேச்சாளர். பொம்பளைங்கிறது சுமந்துகிட்டே இருக்க முடியல.